இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 3ல எக்ஸசைஸ் 3.1 அதாவது தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ராவில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் fill in the blanks b minus a the whole square. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அதாவது இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா p இருக்கிற இடத்துல a இருக்குது, q இருக்கிற இடத்துல b இருக்குது. a minus b the whole square அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணணும், அதாவது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதில் மைனஸ் இருக்கிறதுனால -2 போட்டுட்டு ஃபஸ்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். அதான் a into b. அதாவது இந்த ஃபார்முலாவை மக்கப் பண்ண வேண்டாம். நம்ம இப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணணும், நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணணும், நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் இருக்குல்ல, ஸோ -2 போட்டுட்டு ஃபஸ்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். a minus b the whole ஸ்கொயர்னால் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னாலும் எழுதலாம். ஷார்ட்டாக சொல்கிறதுக்காக நான் என்ன சொல்லியிருக்கிறேன், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் -2ab இப்படின்னு எழுதலாம். இதில் கொஸ்டினில் p மைனஸ் q த ஹோல் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. நமக்கு a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன தெரியும், ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ் செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணணும். நெக்ஸ்ட் இதில் மைனஸ் இருக்கிறதுனால -2 போட்டுட்டு ஃபஸ்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபார்முலான்னு மக்கப் பண்ண வேண்டாம், மறக்காது. இப்படி படித்தா மறக்காது. இல்லை a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் -2ab எப்படின்னு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக படிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணுறோம், நெக்ஸ்ட் இதில் மைனஸ் இருக்கிறதுனால -2 போட்டுட்டு ஃபஸ்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ p மைனஸ் q த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இந்த ஃபார்முலா படி நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணணும், அப்போ p ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணணும், q ஸ்கொயர். நெக்ஸ்ட் இதில் மைனஸ் இருக்கிறதுனால -2 போட்டுட்டு ஃபஸ்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும், -2pq. அப்போ இதுதான் ஆன்சர். இதில் என்ன ஆன்சர், p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் -2pq. இதில் எப்படி இருக்குது, p ஸ்கொயர் -2pq ப்ளஸ் q ஸ்கொயர் தான் இருக்குது. அப்படின்னாலும் இதுவும் சேம் தானே ரெண்டுமே, ஏன்னா இது p ஸ்கொயர் தான் இருக்குது, -2p இங்கே எழுதியிருப்போம். எல்லாமே சேம் தான். இதை எப்படினாலும் எழுதலாம், இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். அப்போ ஆன்சர் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 5 அண்ட் எக்ஸ் மைனஸ் 5. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸு மைனஸ் 5ஐயும் ப்ராடக்ட் பண்ணணும். ஓகேயா? ஸோ ப்ராடக்ட் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு. இதை நம்ம இப்படி எழுதலாம், எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 5. இந்த ரெண்டுக்கும் இடவில் எந்த சைனுமே போடாமலே இருக்கலாம். இதுலேருந்து என்ன தெரியுது, எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 5னா இதுலேயும் ஃபஸ்ட் டேர்ம் சேமாக தான் இருக்குது, எங்கேயும் செகண்ட் டேர்ம் சேமாக தான் இருக்குது. ஆனால் இடவெளியில் என்னது, சைன் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா பார்க்குறோம். ஃபஸ்ட் டேர்ம் சேமாக இருக்குது, செகண்ட் டேர்மும் சேமாக இருக்குது, சைன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணணும், மைனஸ் போட்டுட்டு செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணணும். அப்படி தானே? இப்படி தான் ஃபார்முலா பார்த்தோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5 என்று இது ஃபார்முலா. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் சேமாக இருக்கா, செகண்ட் டேர்ம் சேமாக இருக்குது. ரெண்டுக்கும் இந்த ஒவ்வொரு ஃபேக்டருக்கும் நடுவில் என்ன இருக்குது, மல்டிப்ளிகேஷன் சைன் தான். இங்கே ப்ளஸ் சைனு, இங்கே மைனஸ் சைன். இப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ண, இல்லை ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸு ஸ்கொயர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன சைன் இருக்குது, மைனஸ்ஸு. செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணுறோம், இல்லை செகண்ட் டேர்ம் 5 ஸ்கொயர் பண்ணால் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர்னால் 5ஐ 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி தானே? 5 இன்ட்டு 5 ஸ்கொயர் பண்ணால் 5ஐ 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம், 5 5s are 25. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் -25. அதை இதில் எழுதிடணும், எக்ஸ் ஸ்கொயர் -25. நெக்ஸ்ட்டு த ஃபேக்டர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் -4x + 4r. அதாவது இதனுடைய ஃபேக்டர்ஸ் என்னலாம் அப்படின்னு கேட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியணும், ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணியிருக்கு, ஸோ எக்ஸுன்னு வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு 4 எதை ஸ்கொயர் பண்ணால் வரும், 2வை ஸ்கொயர் பண்ணால் 4 வரும், 2 2s are 4. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணியிருக்கு, செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணியிருக்கு, இதில் மைனஸ் வருது. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாமா, அப்போது -2 இருக்குது.
இங்கே என்ன இருக்குது? 4x இருக்குது. செகண்ட் டேர்ம் என்னது? 2. ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது? எக்ஸு. இப்போ 2 2s are 4, 4x வந்துருச்சா? இதை டீட்டெயிலாக செய்வோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கணும். மைனஸு இந்த 4 2 இன்ட்டு 2ன்னு எழுதுகிறோம். 2 2s are 4 தானே, எக்ஸை அப்படியே போடுறோம். ப்ளஸ் 4 2 ஸ்கொயர்னு போடுறோம். எக்ஸ் ஸ்கொயர் இது எப்படி இருக்குது? இந்த ஃபார்மேட்டுக்கு இருக்கா? இந்த ஃபார்முலா எழுதிடுவோம். என்ன ஃபார்முலா? a minus b the whole square equal to a square minus 2ab plus b square. ஸோ a இருக்கிற இடத்துல x இருக்கு, b இருக்கிற வேண்டிய இடத்துல என்னது? 2 இருக்கு. ஓகேயா? உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதணும்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஏ நம்ம எக்ஸுன்னு வச்சுருக்கோமா, ஸோ எக்ஸு, பி என்னது? 2ன்னு இருக்குது, ப்ளஸ் 2 ஸ்கொயர். அதாவது ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, எக்ஸ் இருக்கா, பி இருக்கிற இடத்துல 2 இருக்கா. அப்போ இதை எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது? எக்ஸு. இதில் மைனஸ் வர்றதுனால இந்த ஃபார்முலா மைனஸ் வரும். பி வேல்யூ என்னது? 2, எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது வந்துடும். ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணணும், செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணணும், மைனஸ் 2 போட்டுட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணியிருக்கா. எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 2வை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. எதுக்காக இப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, ஏன்னா இதில் ஃபேக்டர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு ஃபேக்டர்ஸ் கேட்டால் அந்த ஃபேக்டர்ஸ் கண்டிப்பாக இப்படி மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் தான் இது ஃபேக்டர்ஸ்ன்னு எழுத முடியும். எப்படி எழுதணும்? எக்ஸ் மைனஸ் 2 அண்ட் எக்ஸ் மைனஸ் 2. அப்போ இதுதான் ஃபேக்டர்ஸ். இப்படி மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் தான் ஃபேக்டர்ஸு. இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ப்ளஸ்ஸு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை ஃபேக்டர்ஸ்ன்னு எழுத முடியாது. 4th ஒன், இதை ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ஃபேக்டர், அதோடைய ஃபேக்டரோட ப்ராடக்டாக எழுதணுமா. ஸோ 24 நம்ம என்ன பண்ணலாம்? ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிளில் 1 2 is 2, 2 2s are 4. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் 6 2s are 12. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் 3 2s are 6. ஸோ இது ப்ரைம் ஃபேக்டரைஸ் மெத்தடு. ஸோ நம்ம 24 இப்படி ஃபேக்டராக டிவைட் பண்ணிட்டோம். என்ன கிடச்சிருக்கு? 24க்கு 24க்கு மட்டும் 2 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 3 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ இல்லை 3 டைம்ஸ் 2 போட்டுக்கலாம் இன்ட்டு 3. அதாவது 24 இப்படி நம்ம பிரிச்சிருக்கோம். 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. ஃபேக்டர்னு கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் ஃபேக்டர்ஸ். ஓகேயா? போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஏ இருக்குது, அப்படியே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பி இருக்குது, அப்படியே போட்டுடலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? சி ஸ்கொயர் இருக்குது. சி ஸ்கொயர்னால் என்னது? சியை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்படி தான் ஃபேக்டர்ஸ். ஓகேயா? இது ப்ராடக்ட்டுங்கிறதுனால ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ஃபேக்டர்ஸ்னால் நம்ம தனித்தனியாக எழுதுவோம். இதை ப்ராடக்ட் பண்ணணுமா அதனுடைய ஃபேக்டர்ஸை. ஸோ ப்ராடக்ட் சைன் போட்டிருக்கிறோம். இப்படி ஃபேக்டர்னு கேட்டால் நம்ம ஆண்டு இல்லை கம்மா போட்டு கூட எழுதலாம். இதில் கம்மா போட்டு எழுதக்கூடாது. ஏன்னா இதை ப்ராடக்ட்டுன்னு கொடுத்துருக்கறதுனால இதில் மல்டிப்ளிகேஷன் சைன் வரணும். இதில் போட்டிருக்கோமா? இதில் மல்டிப்ளிகேஷன் சைன் வராது. சே வெதர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இதுதானா? ட்ரூவா ஃபால்ஸா? நம்ம பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு டேர்மும் செகண்ட் டேர்மும் ரெண்டு இதுலேயும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் ஈக்குவலாக இருக்குது, செகண்ட் டேர்ம் ஈக்குவலாக இருக்கா? இல்லை. ஸோ அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா? அதுக்கு இந்த ஐடென்டிட்டி தான், அதாவது இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு டேர்ம் சேமாக இருக்கும், செகண்ட் டேர்ம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணிடணும். ப்ளஸ் போட்டுட்டு, இதில் எல்லாமே ப்ளஸ்ஸுங்கிறதுலாம் இந்த மூணுலேயும் ப்ளஸ் தான் வரும். ப்ளஸ் போட்டுட்டு இந்த எக்ஸ் இருக்கா, இந்த எக்ஸ் ஃபஸ்ட்டு டேர்மை அப்படியே போட்டுட்டு இன்ட்டு இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் ஏபின்னு இருக்கா, இதை ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ன்னு போட்டுட்டு இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த டேர்மை ஆட் பண்ணும்போது கூட எக்ஸு ஃபஸ்ட்டு டேர்ம் வரும், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது கூட எதுவுமே வராது. ஓகேயா? இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி. ஃபஸ்ட்டு டேர்ம் சேமாக இருக்கும், செகண்ட் டேர்ம் வேறு இருக்கும். அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணணும், ப்ளஸ் அப்புறம் ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே போட்டுட்டு இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்கணும், ப்ராக்கெட்.
இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை ஆட் பண்ணணும் ஏ ப்ளஸ் பியை. அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணணும். கான்ஸ்டன்ட் டேர்மை ஆட் பண்ணும்போது கூட ஃபஸ்ட்டு இந்த வேரியபிள் எக்ஸ் வரும், ப்ளஸ் நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணுறோம். இப்படி தான் ஞாபகம் வைக்கணும், மக்கப் பண்ண வேண்டியதே இல்லை. இப்படி ஞாபகம் வச்சா ஈஸியாகிடும். 7x + 3 7x - 4 இப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ 7xஐ ஹோல் ஸ்கொயர் போடுறோம். 7x ஹோல் ஸ்கொயர் போடணும், 7x² போடக்கூடாது. இது தப்பு. இப்படி போடுறது தான் கரெக்ட். ஏன்னா இது 7ஐயும் ஸ்கொயர் பண்ணணும், எக்ஸையும் ஸ்கொயர் பண்ணணும். இப்படி வந்தால் 7x² வரும். இப்படி போட்டுறாதீங்க. ஓகே, ஃபஸ்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணியாச்சா, ப்ளஸ் அப்புறம் ஃபஸ்ட் டேர்மை அப்படியே போடணும்னு சொன்னேன். 7xஐ அப்படியே போட்டுட்டு ப்ராக்கெட் போடணும். நெக்ஸ்ட் இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம், நமக்கு இதில் -4 இருக்குது. ஸோ நம்ம இங்கேயும் அதாவது ஏ 3ன்னு எடுத்தோம், பி -4ன்னு எடுத்தோம் அப்படின்னா இதில் 3 - 4ன்னு தான் எழுதணும். ஏ என்னது 3, ஓகேயா. செகண்ட் டேர்ம் -4, 3 - 4ன்னு எழுதிட்டு ப்ளஸ் போட்டுட்டு இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணுமா, ஏயும் பியையும் மல்டிப்ளை பண்ணோம். ஏ 3 இன்ட்டு பி -4, ஓகேயா. 3ஐயும் -4 பட் இந்த மைனஸ் சைன் எடுக்காமல் விட்டுறக்கூடாது, வெறும் 4ன்னு போட்டுறக்கூடாது, -4ன்னு தான் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு 7x ஹோல் ஸ்கொயர்னா 7ஐயும் ஸ்கொயர் பண்ணணும், எக்ஸையும் ஸ்கொயர் பண்ணணும். 7 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 7ஐ 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 7 7s are 49, 49 எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் x². நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 7xஐ அப்படியே போடுறோம். 3ஐயும் -4ஐயும் பண்ணணும், ஓகேயா. அதாவது இதிலிருந்து இதை டிஃப்ரென்ஸ் சைனாக இருக்குது. 3க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது, 4க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. டிஃப்ரென்ஸ் சைனாக இருந்தால் நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம், அதாவது மைனஸ் பண்ணுவோம். 4ல் 3ஐ மைனஸ் பண்ணால் 1 வரும், ஓகேயா. இதில் கிரேட்டர் நம்பர் முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதான் போடுவோம். அதாவது பெரிய நம்பர் முன்னாடி என்ன சைன் இருக்குது, இது 4 தான் கிரேட்டர் நம்பர், அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் தான் போடுவோம். நீங்களே பார்க்கணும், 3லேருந்து 4ஐ சப் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ நம்ம 4லேருந்து 3ஐ சப் பண்ணி போட்டுட்டு அதில் மைனஸ் சைனை போட்டுக்குவோம். நெக்ஸ்ட்டு 4 3s are 12 வரும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -12ன்னு வரும், +12 வராது. இதில் இந்த ரெண்டுக்கும் நடுவில் மல்டிப்ளிகேஷன் சைனு 7x -1 எழுதிடாதீங்க. ஈக்குவல் டு 49x². -1ஐயும் 7xஐயும் மல்டிப்ளை பண்ணால் -7x. ஆக்சுவலாக இதில் நம்ம 7x இன்ட்டு -1னாலும் எழுதிக்கோங்க. இந்த ப்ராக்கெட் போட்டால் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இப்படி -7xன்னு போடலாம். இதை நம்ம 7x -1ன்னு எடுத்துகிட்டு இந்த ரெண்டையும் இப்படியே 7x -1ன்னு எழுதுனா இந்த ரெண்டும் ராங் தானே, தப்பாயிடும். அதனால் அதில் பார்த்துக்கோங்க, -12. ஆன்சரில் இந்த ஆன்சர் தானே இருக்குது, 49x² - 7x -12ன்னு தான் இருக்குது. இதான ஆன்சர்னு பார்த்தோம். அப்போ இது என்னது, ட்ரூ. நெக்ஸ்ட்டு a - 1 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. நம்ம அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணுவோம், a². நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணுவோம், +1 ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இதில் மைனஸ் இருக்கிறதுனால -2 போட்டுட்டு ஃபஸ்ட்டு டேர்மையும் செகண்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 1ஐயும் ஏயும் மல்டிப்ளை பண்ணால் ஏ. அப்போ நமக்கு இதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கி, a² + 1 - 2aன்னு கிடைக்குது. ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்கு, a² -1ன்னு கொடுத்துருக்கு. அப்போ இது ஃபால்ஸ் தானே. ஸோ இதில் இந்த இதுக்கு ஃபால்ஸ். தேர்ட் ஒன், x² + y² + x²னா இதான்னு கேட்டிருக்கு. நமக்கு x² + y², இதையும் இந்த டேர்மை எப்படி எழுதலாம், இதை இங்கே கொண்டு வரலாம். இதை x² + y²ன்னே எழுதலாம், ஓகேயா. இதை நோட்டில் செஞ்சிடலாம். x² + y², y² + x². நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம், இது ஈக்குவல் கரெக்டானு பார்க்க போகிறோம். இந்த டேர்ம் இதை அப்படியே நம்ம இப்போ எழுதுகிறோம், சரியா. x² + y². இந்த ஃபஸ்ட்டு ஃபேக்டரை அப்படியே போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபேக்டர் எப்படி எழுத போகிறோம், அதாவது 1 + 2ன்னு எழுதினாலும் 2 + 1ன்னு எழுதினாலும் ஈக்குவல் தானே. அதாவது ஃபஸ்ட் டேர்மை செகண்டு போட்டாலும் செகண்ட் டேர்மை ஃபஸ்ட்டு போட்டாலும் ஈக்குவல் தான். ப்ளஸ்ஸில் தான், இப்படி ப்ளஸ் சைன் இருந்தால் தான் ஈக்குவல். இந்த ரெண்டுக்கும் நடுவில் ப்ளஸ் தானே இருக்குது.
ஸோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னாலும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னாலும் ஈக்குவல் தானே. இந்த டேர்மை தான் இப்படி எழுதியிருக்கோம். ஓகேயா? ஸோ நமக்கு இதை பார்த்த உடனே என்ன தெரியும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான், இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான். இந்த டேர்மே நம்ம 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இப்படி போடுவோம், இந்த டேர்ம் பவர் 2ன்னு போடுவோம். இப்போ இதில் வந்து 4 இன்ட்டு இதுலேயும் 4 தான் இருக்குது. நம்ம இதை என்ன எழுதுவோம்? 4 ஸ்கொயர்னு எழுதுவோமா? இந்த இருக்கிற டேர்மை எழுதிட்டு பவர் 2 போடுவோம். அதான் இந்த இருக்கிற டேர்மை எழுதிட்டு பவர் 2 போட்டிருக்கோம். இதில் அதான் தானே வந்திருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் தானே இருக்குது. நமக்கு கிடைச்சது வந்திருக்கா? இதெல்லாம் கிடைச்சது. ஸோ இது என்னது? ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன், 2p இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் 8pq. இந்த 8pqவில் 2p ஒரு ஃபேக்டரா அப்படின்னு கேட்டிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு 8pq தானே. ஸோ 8pqவை எப்படி ஃபேக்டராக எழுதலான்னு பார்க்கலாம். 8 எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. அதாவது 8ஐ இப்படி டிவைசர் ஃபேக்டர், இது ப்ரைம் ஃபேக்டர் டிவிஷன் தானே. 2 4 2s are 8, 2 2 2s are 4. ஸோ 8ஐ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு எழுதலாம். இது ப்ரைம் ஃபேக்டரைஸ் மெத்தடு. 2 2s are 4, 4 2s are 8. 8ஐ இப்படி பிரித்து எழுதுகிறோம், இன்ட்டு பி இன்ட்டு கியூ. ஸோ இப்படி எழுதணுன்னா இதில் 2 ஒரு ஃபேக்டர் தான், 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 4ம் ஒரு ஃபேக்டர் தான், 8ம் ஒரு ஃபேக்டர் தான், பியும் ஒரு ஃபேக்டர் தான், கியூவும் ஒரு ஃபேக்டர் தான். அதே மாதிரி இதில் எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் அதுவும் ஒரு ஃபேக்டர் தான். 4pயும் ஒரு ஃபேக்டர் தான், 4qவும் ஒரு ஃபேக்டர் தான், 8pயும் ஒரு ஃபேக்டர் தான், 8pqவும் ஒரு ஃபேக்டர் தான், 2pயும் ஒரு ஃபேக்டர் தான், 2pqவும் ஒரு ஃபேக்டர் தான், 2qவும் ஒரு ஃபேக்டர் தான். ஸோ அப்போ இதில் 2வையும் பியையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 2pயும் ஒரு ஃபேக்டர் தான். ஃபேக்டர்னால் என்ன அப்படின்னா, இப்போ 2p ஒரு ஃபேக்டரில் இந்த ஹோல் இதையும் 2pயால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 2pயால் டிவைட் பண்ணால் மீதி என்ன கிடைக்கும்? 2 2s are 4q கிடைக்கும். இப்படி கோஷன் வேல்யூ கிடச்சிடலாம், ரிமைண்டர் கிடைக்காது. அதுதான் என்னது? ஃபேக்டர். 2p வந்து இதுக்கு ஒரு ஃபேக்டர் அப்படிங்கிறதுனால இந்த இது ட்ரூ. நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம், எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ஃபேக்டர்ஸ். அதாவது இந்த இதை ஃபேக்டரோட ப்ராடக்டாக எழுதணுமா? ஃபேக்டர்ஸ் மட்டும் எழுத சொல்லலை, அதை ப்ராடக்டாக எழுதணும். இந்த இது எழுதணும்ல, அதே மாதிரி எழுதலாம். ஃபஸ்ட்டு 24, நம்ம 24 இங்கேயே போட்டோம், 2 இன்ட்டு 2 இப்படி போட்டோம்ல. 12ஐயும் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 24. நெக்ஸ்ட்டு 12 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 6 2s are 12. நெக்ஸ்ட்டு 2 போட்டோன்னா 3 2s are 6. ஸோ என்ன ஃபேக்டர்லாம் கிடச்சிருக்கு? 2 3 டைம்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. நெக்ஸ்ட்டு 3 கிடச்சிருக்கா? 3. 24 இப்படி எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு ஏ இருக்குது, ஏ ஒரு டைம் தான் இருக்குது, இன்ட்டு பி எத்தனை டைம்ஸ் இருக்குது? பி ஸ்கொயர் இருக்குது, அதாவது பி 2 டைம்ஸ் எழுதணும், பி இன்ட்டு பி. நெக்ஸ்ட்டு சி ஸ்கொயர் இருக்குது, அதாவது சியை 2 டைம்ஸ் எழுதணும். இவ்வளோ தான். இதுதான் ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ஃபேக்டர்ஸ். ஓகேயா? இதனுடைய ஃபேக்டராக எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம், ஃபஸ்ட்டு இந்த நம்பர் என்ன பண்ணணும்? 36ஐ ப்ரைம் ஃபேக்டரைஸ் மெத்தடுக்கு டிவைட் பண்ணிடலாம். இதை பார்த்தோன்னா நமக்கு தெரியுது 3ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு. 1 3 is 3, 2 3s are 6. இதை பார்த்தோன்னே தெரியும் இது 2 டேபிளில் போகணும். 6 2s are 12. இதுவும் 2 டேபிளில் போகும், 3 2s are 6. ஸோ நமக்கு என்ன ஃபேக்டர் கிடச்சிருக்கு? 3 2 டைம்ஸும் 2 2 டைம்ஸும் கிடச்சிருக்கு. அதை எழுதிடலாம் இப்போ. அதாவது 3 2 டைம்ஸ் எழுதியிருக்கா? எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 2வும் 2 டைம்ஸ் இருக்குது. இப்படி பார்த்து எழுதுனா ஈஸியாக இருக்கும். இல்லை 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3ன்னு போடாமல் 3 எத்தனை டைம்ஸ் இருக்குது, 2 எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு பார்த்து எழுதுனா ஈஸியாக எழுதிடலாம், தப்பாகாது. எக்ஸ் கியூப் அப்படின்னா எக்ஸை 3 டைம்ஸ் எழுதணும். ஸோ எக்ஸை 3 டைம்ஸ் எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு ஒய் பவர் 2ன்னு இருக்குது. அப்போது ஒய்யை எத்தனை டைம்ஸ் எழுதணும்? ஒய்யை 2 டைம்ஸ் எழுதணும், ஒய் இன்ட்டு ஒய். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? செட் இருக்குது. செட் ஒரே ஒரு டைம் தான் இருக்குது. ஸோ ஒரு டைம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 56 இருக்கா? இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். 56 ஃபஸ்ட்டு 2 டேபிள். ஃபஸ்ட்டு எதுலேயுமே இந்த ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 2 டேபிளில் வருதான்னு பார்க்கணும். ஈவன் நம்பர்னால் 2 டேபிளில் வந்துடும். 2 2s are 4.
4 இருந்துச்சுன்னா 5ல் 4 மைனஸ் பண்ணால் 1 இருக்கும். 1 6 16 ஆயிரும். 8 2s are 16. நெக்ஸ்ட்டும் 2 டேபிளில் போகும். இது 1 2 is 2, 4 2s are 8. இதுவும் 2 டேபிளில் போகும். 7 2s are 14. 7 வந்து ப்ரைம் நம்பர். ஸோ இது இதுக்கு மேலே போகாது ப்ரொசீஜர். அப்போது 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 3 டைம்ஸ் இருக்குது. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2வை 3 டைம்ஸ் எழுதியாச்சு. இன்ட்டு 7. ஸோ 56 நம்ம இப்படி எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு m ஒரு டைம் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு n பவர் 2ன்னு இருக்குது. ஸோ n-ஐ 2 டைம்ஸ் எழுதணும். n இன்ட்டு n. நெக்ஸ்ட்டு p ஸ்கொயர்னு இருக்குது. p-யை 2 டைம்ஸ் எழுதணும். p இன்ட்டு p. கரெக்டாக வந்துடுச்சா? m-ஐ n-ஐ 2 டைம்ஸ் எழுதிட்டோம், p-யை 2 டைம்ஸ் எழுதிட்டோம். ஸோ இப்படி எழுதியாச்சு. ப்ராடக்ட்டுங்கிறதுனால எல்லா நடவும் இன்ட்டு போட்டிருக்குது. கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. 4th ப்ராப்ளம் யூஸிங் த ஐடென்டிட்டி. இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி இந்த இது கண்டுபிடிக்கும். இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் என்ன வேல்யூன்னு பார்க்கலாம். இந்த ஐடென்டிட்டியில் எப்படி இருக்குது? ஃபஸ்ட் டேர்ம் சேமாக இருக்குது, செகண்ட் டேர்ம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ரெண்டு ஃபேக்டருக்கும் நடுவில் மல்டிப்ளிகேஷன் சைன் அப்படின்னு நல்லா பார்த்துக்கணும். ஸோ இங்கேயும் ஃபஸ்ட் டேர்ம் சேமாக இருக்குது, செகண்ட் டேர்ம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இந்த ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணுவோம், ப்ளஸ் போட்டு ஃபஸ்ட்டு டேர்மை எழுதிட்டு இன்ட்டு ரெண்டுக்கும் நடுவில் இன்ட்டு இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை ஆட் பண்ணுவோம், ஏயும் பியும் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டுட்டு இது வேறு டேர்ம், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது வேறு டேர்ம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் x+3 x+7 மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் சேமாக இருக்குது, செகண்ட் டேர்ம் வந்து இங்கே 3 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஸோ இதே ஃபார்முலாவுக்கு ஓகேவா? ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணணும். இந்த சேமாக இருக்கிற டேர்மை ஸ்கொயர் பண்ணணும். இது என்ன இருக்குது? எக்ஸ் தான் இருக்குது. ஸோ எக்ஸை ஸ்கொயர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைனு. ஃபஸ்ட்டு டேர்மை அப்படியே போடணும், எக்ஸை அப்படியே போடணும். இன்ட்டு இந்த 3யையும் 7ஐயும் ஆட் பண்ணோம். அதாவது இந்த ஃபேக்டரில் இதுதான் செகண்ட் டேர்ம், இந்த ஃபேக்டரில் இதுதான் செகண்ட் டேர்ம். இந்த 3 ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணணும். ஏயும் பியும் ஆட் பண்ணுறோன்னா 3யையும் 7ஐயும் ஆட் பண்ணணும். 3 + 7. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைன். 3யையும் 7ஐயும் ஆட் பண்ணோம்ல, நெக்ஸ்ட் அடுத்த டேர்மில் 3யையும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 3 × 7 = x² ப்ளஸ் எக்ஸு. 3யும் 7ஐயும் ஆட் பண்ணோன்னா 10. ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் மல்டிப்ளிகேஷன் சைன், அதனால் மல்டிப்ளிகேஷன் சைன் போடுறோம். ப்ளஸ்ஸு 3 7s are 21 ஈக்குவல் x². எக்ஸையும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னா அப்படி எழுதுவோம், 10xன்னு எழுதுவோம். ப்ளஸ் 21. அப்போ x+3யையும் x+7ஐயும் மல்டிப்ளை பண்ண வேல்யூ x² ப்ளஸ் 10x ப்ளஸ் 21. இது ஷார்ட்டாக என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணிடணும். அப்புறம் 3யும் 7ஐயும் ஆட் பண்ணால் 10 போட்டுட்டு எக்ஸை போட்டுடணும். 3 7s are 21. இப்படி ஷார்ட்டாகவே செஞ்சிடலாம். ப்ராக்டிஸ் ஆக ஆக ஷார்ட்டாக செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். செகண்ட் சம்மில் என்ன இருக்குது? 6a + 9 6a - 5. ஸோ 6aங்கிறது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏபிங்கிற வேல்யூ என்னவாக இருக்குது? இது ஏங்கிற வேல்யூ 9ஆக இருக்குது, பிங்கிற வேல்யூ என்னவாக இருக்குது? -5ஆக இருக்குது. இல்லை மைனஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோ. நம்ம கொஸ்டின் எழுதிட்டு கண்டிப்பாக இந்த ஃபார்முலாவை எழுதணும். ஏன்னா ஃபார்முலாவுக்கும் மார்க் கொடுப்பாங்க. ஃபார்முலா என்னது? x+a × x+bக்கு x² + x a + b + ab. அதாவது ஃபஸ்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணுறோம், ப்ளஸ் ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே போட்டு இன்ட்டு இந்த லாஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்மை ரெண்டையும் ஆட் பண்ணுவோம், ப்ளஸ் போட்டுட்டு ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இதை அப்படியே எழுதலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை 6a + 9 6a - 5. இதில் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 6a இருக்குது. ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 9 இருக்குது. பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? -5 இருக்குது. இந்த ஃபார்முலாவை பாக்ஸ் போட்டுக்கலாம். இது ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். இதை பார்த்தோன்னே நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் சேமாக இருக்கா, செகண்ட் டேர்ம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இந்த ரெண்டு ஃபேக்டருக்கும் நடுவில் மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்குது. எல்லாம் பார்த்துட்டு தான் செய்ய ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணுவோம். ஸோ 6a ஹோல் ஸ்கொயர்னு போடணும். 6a² போடாதீங்க, அது தப்பாயிடும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு டேர்மை அப்படியே போடுவோம். 6a மட்டும் அப்படியே போடுவோம். அதுக்கப்புறம் ப்ராக்கெட் போட்டுட்டு இந்த செகண்ட் டேர்ம் இருக்கா, இந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணுவோம். என்ன இருக்குது? 9 இருக்குது, இங்கே -5 இருக்குது.
+5ன்னு போட்டுறக்கூடாது, ஆட் பண்ணணுன்னே அந்த பி டேர்ம் வந்து -5. ஸோ இதில் -5ன்னு வைக்கணும். நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுட்டு இந்த 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். இதையும் 9ஐயும் -5ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் என்னது 6a ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இதுக்கு என்ன மீனிங்னா ஃபஸ்ட்டு 6 ஸ்கொயர் பண்ணணும். 6 ஸ்கொயர் பண்ணால் வேல்யூ என்னது 6a த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 6 ஸ்கொயர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஏஏ ஸ்கொயர் பண்ணணும். ஓகேயா, 6 ஸ்கொயர் பண்ணணும், ஏஏ ஸ்கொயர் பண்ணணும். 6 ஸ்கொயர் பண்ணால் 6ஐ 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஏ ஸ்கொயர் அப்படி வச்சுக்கோம். 6 6 ஆர் 36 ஏ ஸ்கொயர். 6a ஸ்கொயர் அப்படின்னா 6 6 ஆர் 36 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 6a அப்படியே போட்டுருவோம். 9லேருந்து 5ஐ மைனஸ் பண்ணோம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இன்ட்டு சைன்கிறனால இன்ட்டு போட்டுட்டு ப்ராக்கெட்டை எடுத்துகிட்டு இன்ட்டை போட்டுடுறோம். 9லேருந்து 5ஐ மைனஸ் பண்ணால் 4 தானே, ப்ளஸ்ஸாக இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் வரும். 9 5s ஆர் 45. இதில் மைனஸ் இருக்கிறதுனால -45. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 36a ஸ்கொயரை அப்படியே போடுறோம். 6aயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 6 4s ஆர் 24. இங்கே மைனஸ் எதுவும் இல்லை, ஸோ அந்த ப்ளஸ் சைன் தான் இருக்குது, அப்படியே போடலாம். 6 4s ஆர் 24. இந்த ஏ இருக்கா, அப்படியே போட்டுருவோம். -45. ஸோ 6a + 9ஐயும் 6a - 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 36a ஸ்கொயர் ப்ளஸ் 24a - 45. இதான் எனது ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம்முக்கு போகலாம். தேர்ட் சம். இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் 4x இருக்குது. ஆனால் செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது, இதில் வந்து கான்ஸ்டன்ட் டேர்மாக வரல, வேரியபிளாகவே வந்துருச்சு ஒய்ன்னு. நெக்ஸ்ட்டு இதில் 3y இருக்குது, இதில் 5y இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. செகண்ட் டேர்ம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபார்முலாவை எழுதிட்டு அதை பாக்ஸ் போட்டுக்கலாம். இதில் வந்து எக்ஸ் தானே ஃபஸ்ட்டு டேர்ம். இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது, 4x இருக்குது. எக்ஸ் இருக்கிற இடத்துல 4x இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏ இருக்கிற இடத்துல 3y இருக்குது. பி இருக்கிற இடத்துல 5y இருக்குது. ஓகேயா, அப்போது நம்ம எக்ஸ் இருக்கிற இடத்துல 4x போடணும், ஏ இருக்கிற இடத்துல 3y போடணும், பி இருக்கிற இடத்துல 5y போடணும். இதை எழுதுனவுடனே நம்ம என்ன பண்ணணும், நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்படி இதை கூட பார்க்க வேண்டாம், ஷார்ட்டாக பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணணும், 4xஐ ஸ்கொயர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேர்மை அப்படியே எழுதணும். ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது 4x, அதை அப்படியே எழுதிட்டு ப்ராக்கெட் போட்டுட்டு இந்த ஏங்கிற டேர்மை இந்த டேர்ம், அதாவது இந்த செகண்ட் டேர்ம் ரெண்டையும் ஆட் பண்ணணும். 3yஐயும் 5yஐயும் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 3yஐயும் 5yஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 3yஐயும் 5yஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு 4x ஸ்கொயர் அப்படின்னா 4x த ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். இதை வந்து 4x ஸ்கொயர்னு எழுதிடக்கூடாது, இது தப்பாயிரும். 4x த ஹோல் ஸ்கொயர். 4x த ஹோல் ஸ்கொயர்னால் நம்ம எப்படி எழுதுவோம், ஃபஸ்ட்டு 4ஐ ஸ்கொயர் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு எக்ஸை ஸ்கொயர் பண்ணுவோம். 4ஐ ஸ்கொயர் பண்ணணும்னா 4ஐ 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 4 4s ஆர் 16x ஸ்கொயர். 4x ஸ்கொயரோட வேல்யூ வந்து 16x ஸ்கொயர். 16x ஸ்கொயர் ப்ளஸ் 4x அப்படியே போட்டுருவோம். இல்லை ப்ராக்கெட் இருக்குது, இன்ட்டு சைன் போட்டுட்டு 3yஐயும் 5yஐயும் ஆட் பண்ணணும். இதில் வந்து வேரியபிள் சேமாக இருந்தால் ஆட் பண்ணி, இதுலேயும் y இருக்குது, இதுலேயும் y இருக்குது அப்படின்னா நம்ம ஆட் பண்ண முடியும். இதை தான் லைக் டேர்ம்னு சொல்லுவோம். இதில் y இதில் எக்ஸ்ன்னு இருந்தால் ரெண்டையும் ஆட் பண்ணக்கூடாது. 3yஐயும் 5yஐயும் ஆட் பண்ணால் 3ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 8. ஒய்யை அப்படியே போட்டணும், 8y. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைனு, 3yஐயும் 5yஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணுவோம். 3ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 3 5s ஆர் 15. ஒய்யையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணால் ஒய் ஸ்கொயர். ஒய்யை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் y பவர் 2 தானே போடுவோம். 16x ஸ்கொயர் ப்ளஸ் இதில் வந்து கான்ஸ்டன்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணலாம். 4ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 32 எக்ஸு ஒய்யு ப்ளஸ் 15y ஸ்கொயர். நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிச்சு. இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது, 16x ஸ்கொயர் ப்ளஸ் 32xy
plus 15y square 16x square plus 32xy plus 15x square இதான் என்னது ஃபைனல் ஆன்சர். இதில் என்ன இருக்குது 8 + PQ PQ + 7 நம்ம எப்பவுமே ஃபஸ்ட்டு டேர்ம் சேமாக இருக்குன்னு பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் சேமாக இருக்கா இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் சேம் ஆக்கணும் அப்படின்னா 8 + PQவை PQ + 8ன்னு எழுதணும் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் டேர்ம் சேமாக வந்துடும். செகண்ட் டேர்ம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம கொடுத்துருக்குற சம்மை கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 8 + PQவை PQ + 8ன்னு எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு ஃபேக்டரை மட்டும் அப்படியே எழுதுகிறோம். செகண்ட் ஃபேக்டரை PQ + 7. ஃபஸ்ட்டு ஃபேக்டரை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறோம். செகண்ட் ஃபேக்டரை அப்படி எழுதுகிறோம். இதை எழுதுனதுக்கப்புறம் ஃபார்முலா எழுதி பாக்ஸ் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு சம்முக்குள்ளே போகலாம். சம் என்னது PQ + 8 PQ + 7. ஃபஸ்ட்டு டேர்ம் சேமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு டேர்மை ஸ்கொயர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது PQ த ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு டேர்மை அப்படியே போடுவோம் PQவை. நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட் போடுவோம். இந்த 8 எழுதுவோம். 8ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணுவோம். இந்த 8ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணுவோம்ல 8 + 7. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டுட்டு 8ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 8 × 7 = PQவை ஹோல் ஸ்கொயர் பண்ணணும்னா Pயை ஸ்கொயர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு Qவை ஸ்கொயர் பண்ணணும். ப்ளஸ் PQ 8ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் இந்த ப்ராக்கெட் எடுத்துகிட்டு இன்ட்டு சைன் போட்டுட்டு 8ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் 15 ப்ளஸ் 8 7s are 56 P² Q² ப்ளஸ் 15 PQ ப்ளஸ் 56. ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குது P² Q² ப்ளஸ் 15 PQ ப்ளஸ் 56. ஸோ இதான் என்னது ஃபைனல் ஆன்சர். இந்த எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்துலேருந்து 4th ப்ராப்ளம் வரை ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 5th ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.